வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் க்ரூட் ஆயில் பிரைஸ் உடைய ஆதிக்கத்தில் காஷன் அஹெட் ஆஃப் கீ டொமஸ்டிக் யூஎஸ் அண்டு இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா அவனுடைய சென்டிமெண்ட்னால இன்றைக்கி கடைசியில் ஒரு 35 புள்ளிகள் தான் குறைந்தது. பட் கம்ப்ளீட் ரெக்கவரி 24,435.95 முடிவடைந்தது. ஸோ நிஃப்டி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்டுக்கு மேலே ரெக்கவர் ஆகிருக்கு இன்றைக்கி டேஸ் லோலேருந்து. ஓப்பன் அட் 24,472.45, உடனேயே ஒரு 473.30 ஒரு ஹையை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சஸ்டைன்டு செல்லிங் ப்ரெஷர். ஸோ இன்ட்ராடே லோ 24,265.95 அரௌண்ட் மிட் டே வந்தது. பட் ரெக்கவர்ட் ஷார்ப்லி செகண்ட் ஹாஃபில். ஸோ க்ளோஸ் திஸ் லெவல். மெயினாக அதோட வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் ஒரு 1.35% விழுந்திருக்கு. பட் பிலோ 12 தான் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டியும் ஒரு 0.77% ஏறி இருக்கு இன்றைக்கி. ஸோ அட்வான்சஸ் 1212, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 1716. ஸோ ஓவரால் மார்க்கெட் பிரெத் பார்க்கும் பொழுது வீக்காக தான் இருக்கிறது. மேலும் 115 பங்குகள் 52 வீக் ஹை, 60 பங்குகள் 52 வீக் லோ, 106 அப்பர் லாக், 104 லோவர் லாக்கை டச் பண்ணியுள்ளது. இண்டஸ்ட்ரி டேட்டா அப்படி பார்த்தோம்னா யூஎஸ் க்ரூடு இன்வென்ட்ரி கிட்டத்தட்ட 9.1 மில்லியன் பேரல் லாஸ்ட் வீக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பிக்கஸ்ட் வீக்லி ரைஸ் பிப்ரவரிக்கு பிறகு. ஸோ அதனால் ப்ராடர் மார்க்கெட்டும் இன்றைக்கி மிக்ஸ்டாக தான் முடிஞ்சிருக்கு. மிட் கேப் 0.28% ஏறி இருக்குது. ஸ்மால் கேப் 0.18% வீழ்ச்சி. ஸோ இந்த தினம் வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா 4.45% வைசஸ் 4.38. ஸோ செக்டாரில் பிஎஸ்யூ, மீடியா அண்ட் பேங்க் பையிங்கில் ஏறினது. ஐடி, எஃப்எம்சிஜி, ஆட்டோ வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். ஸோ மேலும் இன்றைக்கி கீ கான்ட்ரிபியூட்டரில் ஹிண்டால்கோ, பாரதி ஏர்டெல், ஸ்டேட் பேங்க், ஜியோ ஃபைனான்ஸ், அல்ட்ராடெக் ஏரிய பங்குகள். இறங்கினதில் டிசிஎக்ஸ், மேக்ஸ் ஹெல்த், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், எம்என்டம், டாடா கன்சியூமர். ஸோ தங்கம் அதுபோல் 1169 ரூபாய் அதிகரித்து 1,54,000, வெள்ளி 4,149 ரூபாய் அதிகரித்து 2,39,000, க்ரூட் ஆயில் 42 ரூபாய் அதிகரித்து 7,982 அதிகமாக இருக்கிறது. ஸோ பிளாக் டீலை பொறுத்தவரை ஏர்டெல், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் டெலிவரி நல்ல மூமெண்ட்டை இன்றைக்கி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படுவதுடன் வால்யூமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சரில் ஸ்லைட்லி கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி 30 லட்சத்துக்கு வந்திருக்கு 20லேருந்து. பேங்க் நிஃப்டியும் ஸ்லைட்லி வால்யூம் இம்ப்ரூவ்டு. ஸோ 24,500க்கு மேலே நிஃப்டி போனால் தான் மறுபடியும் ஒரு பையிங் மொமெண்டம் வரக்கூடும். ஸோ 24,600 to 24,640 அப்படிங்கிறது ஹையர் சைடும், 24,264 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடும். மேலும் நாளைய தினம் நம்மளுடைய சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது வீக்லி. ஸோ அதனால் வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் எதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.